அனைவருக்கும் வணக்கம். தசரதன் தன் கொடுத்த வாக்கினை நிறைவேற்றுவதே அறம் என்றும் தன் உயிரான மகனை வனம் செல்ல சொன்னார். அப்போது ராமர், சீதை, லட்சுமணன் மூவரும் வனத்துக்கு சென்று பஞ்சவாடியில் குடில் அமைந்து வசிக்கிறார்கள். இதனை பார்த்த சூர்பனகை தன் கணவனை கொன்ற ராவனை பழிவாங்க அவரிடம் சென்று சீதையின் அழகை வர்ணிக்கிறாள். இதனை கேட்ட ராவணன் மற்ற மனைவியை விரும்புவது அறம் இல்லை என்பதை மறந்து சீதை மேல் ஆசை கொண்டு கவர்ந்து வருகிறார். அசோகவனத்தில் அரக்கியருக்கு நடுவே சிறை வைத்து சீதையின் 12 மாத அவகாசம் தருகிறான். உன் மனதை மாற்றிக்கொள் என்று மிரட்டி அரக்கிகளை கொன்று தின்று விடுவார்கள் என்று மிரட்டுகிறார். அரக்கி ஒருவனாகிய திரிசாடை தன் நாட்டின் மன்னன் தன் பெரியப்பா என்றாலும் ராவணன் செய்வது தர்மம் இல்லை என்று உணர்ந்து பயந்து அழுது கொண்டிருந்த சீதையை, பயப்படாதே, விருப்பம் இல்லாமல் பெண்ணை தொட்டால் ராவணன் தலை சுக்குநூறாகும் என்பது பிரமனின் சாபம். எனவே ராவணன் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டான் என ஆறுதல் கூறி காக்கிறாள். பின்பு போரில் அறம் தவறிய ராவணன், கும்பகர்ணன், இந்திரஜித் இறந்து விடுகிறார்கள். இதன் மூலம் தெரிந்து கொள்ள வேண்டிய எந்த சூழ்நிலையிலும் உற்ற உறவினர்களும் அறம் வழியில் நடக்க வேண்டும். ஜெயராம், ஸ்ரீராம். நன்றி, வணக்கம்.